சாமியை தொட்டு பூஜை பண்ற அவர்தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். நாங்க பாவம் பண்றோமே, நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்கு. நீ குடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கூத்தியாளோட இருக்கலாம், சீட்டாடலாம். So within the characteristic of dogs, certain dogs are called as pet animals, certain dogs are called wild animals. Within the characteristic அந்த டாகுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா, அப்ப நம்ம ஏன் மனிதன்லயும் அந்த மாதிரி வித்தியாசம் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன் நான். நீ வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். என்ன நாளைக்கு பிறக்க போற குழந்தை பிளேடு பக்கிரியா பிறக்குமோ, பிக் பாக்கெட்டா பிறக்குமோ, ரவுடியா பிறக்குமோ தெரியாது. அதனால ஒண்ணு பண்றோம், அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவம் போயிடும்னு. உடனே அவன் சொன்னா, அந்த பிரம்ம ஐக்கியத்தை நாங்க பண்ணலாமா? நீ பண்ணப்படாது, நீ பாவம் தான் பண்ணணும். மாமி கருவறைக்குள்ள எல்லாரையும் விடுவீங்களா? ஏன்டா விடணும்னு கேட்பேன் நான். கருவறைக்குள்ள என்ன உங்க வீடாது வந்திருக்கணும். அதாவது ஃபாதர் மதர் ஃபாதர் மதர் ஃபாதர் மதர்னு 3 தலைமுறையாவது இருந்திருக்கணும். அப்பதான் அவனுக்கு அந்த பிராமின் கேரக்டர் உண்டுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது. இது ஆச்சரியம் இல்ல. இதுதான் நாலேஜ்னு யாரும் வரையறுக்க முடியாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேர் இதுதான் நாலேஜ், இதை படிச்சவன் தான் நாலேஜ் உள்ளவன் அப்படியே வரையறுக்க ஆரம்பிச்சாரு. அதான் பிரச்சனையை இப்போதைக்கு. நான் ஒரு ஜட்ஜா இருக்கேன். எங்கிட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு வழக்கு வந்துச்சு. ஃபுட் சேஃப்டி ஆபீசரோட ரெக்ரூட்மெண்ட். என்ன குவாலிபிகேஷன்னா, யூ மஸ்ட் ஹேவ் a graduation in medicine அப்படின்னு இருக்கு. எங்கிட்ட நிறைய அவன் என்ன சொன்னா, அரசாங்கம் எப்படி புரிஞ்சுட்டது அப்படின்னா, MBBS படிச்சவன் அவன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு போட்டா. சித்தா படிச்சவாள்லாம் அவளும் 5 வருஷம் கோர்ஸ், அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற கோர்ஸ் தான். அவ படிச்சவாள்லாம் வழக்கு போட்டான் முன்னாடி. நான் சொன்ன மெடிசன்னா என்ன, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை பார்ப்போம். உடம்பு வியாதி இருக்குது, வியாதிக்கு குணம் செய்யறவன் மருத்துவன், அவ்வளவுதான். MBBS படிச்ச அலோபதி தான் மெடிசனா? கிடையவே கிடையாது. ஆயுர்வேத மெடிசன், சித்தா மெடிசன், பல பல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. இதுவும் மெடிசன் தான், இவாளும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்கிற வார்த்தைக்கு நாலேஜ் இப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்ப்பு கொடுத்தேன். ஆனா என்ன ஒரு மாடல் அரசு, திராவிட மாடல் அரசா? சித்தாங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல பிறந்ததுன்னு பெருசா பீத்திப்பாங்க. ஆனா என்னோட தீர்ப்புக்கிற அப்பீல் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க இப்போதைக்கு. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் நாலேஜ் இவ யாரு சொல்றது? அதனால நாலேஜ் என்ன அப்படிங்கறத நாம வரையறுக்கணும். இவ முடிவுபடுத்த நம்ம அனுமதிக்க கூடாது இப்போதைக்கு. எல்லாரும் இருக்கிறவங்க நம்பளவங்க. இந்த ஷாலு கல்ச்சரை முதல்ல விடுங்க. இது திராவிடம் கொண்டு வந்தது. 10 பைசா பிரயோஜனம் இல்லாத வச்சுட்டு பழக்கம் வச்சுக்கிறாங்க. பழைய கல்ச்சர், இந்த திமுக கல்ச்சர் சால்வையை போடுவாங்க. அந்த சால்வையை எதுக்கு பயன்படுத்தணும் எனக்கு தெரியவே தெரியாது. சால்வை வேணாம், நான் உனக்கு துண்டு போடணும், நீ எனக்கு துண்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனது அண்ணா. துண்டு போடுறதுக்கே ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தை தான் அவர் காமனா நடத்தினார். ஒரு ஜாதி பழக்கத்தை ஒழிச்சாரு. துண்டு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடுறவன் இழி ஜாதியினர், உயர்ந்த ஜாதியினர் முன்னாடி துண்டு போடக்கூடாது அப்படிங்கிற நிலைய எடுத்தார்.